வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத மோடி அரசை கண்டித்து திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழகம் முழுவதும் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சேத்துப்பட்டு பெரணமல்லூர் ஒன்றியத்தில் உள்ள 8 கிராமங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேத்துப்பட்டு யூனியன் கொம்மணந்தல் கிராமத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் எழில்மாறன், வடமாதிமங்கலத்தில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எவரெஸ்ட் நரேஷ்குமார், மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் பாபு, மொடையூரில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன், நம்பேட்டில் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் செல்வராஜ், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையேற்றனர். நம்பேட்டில் பெண்கள் ஒன்று சேர்ந்து ஒப்பாரி வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதேபோல் பெரணமல்லூர் யூனியன் நெடுங்குணத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சேத்துப்பட்டு நகர செயலாளர் முருகன், மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் ஏழுமலை, பெரிய கொளப்பலூரில் மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன் ஆகியோர் தலைமையேற்றனர். இதில் கிராமப்புறங்களில் இருந்து திரளான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து மும்மொழி கல்விக் கொள்கை, MP தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். G3 செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்.